ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சரவேக் சேனல். நான்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் யாதும் அறியான்ங்கிற ஒரு தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முடியும் சில சப்ஸ்கிரைப் இல்லையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் யாதும் அறியான் இந்த படத்தை கோபி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஆஹா OTT பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோயின் லவ் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு லவ் பண்ணும்போது ஹீரோயின் கூட இன்டிமேட்டாக ரொமான்டிக்காக இருக்குன்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ஹீரோயின் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இந்த விஷயத்த ஹீரோ தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருனாக்கா, நானும் என் லவர் ஒரு ட்ரிப் போகிறோம், அந்த ட்ரிப்புக்கு உன் லவரை கூட்டிகிட்டு வா, எல்லாம் செட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு ட்ரிப் வராரு. அங்கே போனாக்க ஹீரோயின் ரூமில் மர்மமான முறையில் இறந்து கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஆரம்பத்தில் ஒரு மழை பெய்யும், ஒருத்தன் கார்லேருந்து சுற்றியில் எடுத்துகிட்டு போய் ஒருத்தனை போய் அடின்னு அடித்து கொலை பண்ணுவான். இந்த படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது ஒரு சைக்கோபாத் மூவியாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது ஒரு லவ் கம் த்ரில்லர் மூவின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் ஹீரோ அமாஞ்சி மாதிரி இருப்பார். ஆனால் அவர் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தோம்னாக்க பயங்கரமாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஹீரோ யதார்த்தமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் ஹீரோயினுக்கு சாங் வச்சுருக்காங்க. படத்தில் 5 பாட்டு வைக்கிறேன் 6 பாட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொக்கப்படாமல் படத்துக்கு தேவையான சாங்ஸு, தேவையான விஷயங்களை மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது இந்த படத்தோட டியூரேஷன் தான். 1.5 மணி நேரம் தான் படம். 1.5 மணி நேரத்தில் டக்குன்னு முடிஞ்சிடும். ரொம்ப நல்லாவே எடுத்துருக்காங்க. இந்த படத்தில் அப்புக்குட்டி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட சரக்கு அடிச்சுக்கிட்டு அவரோட சோக கதையை சொல்லுவார். அந்த கதை ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, தம்பி ராமையா ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டராக ஆக்ட் பண்ணியிருப்பார். ஹீரோ தன்னோட ஸ்டோரியை தம்பி ராமையாட்ட தான் சொல்லுவார். அதுலேருந்து படம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசி லாஸ்ட் 2 நிமிஷத்தில் தான் ட்விஸ்ட்டே ரிவீல் பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட்டை. ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னாக்கா, இந்த படம் ஒரு ஆவரேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு பிலோ ஆவரேஜான படம். ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜான படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் எந்த விதமான அதல்கன்ட்டும் இல்லை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனிங் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.